இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்கிறார், அவர்களோடு சேர்ந்து உணவருந்துகிறார் என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு இந்த ஓமையை கூறினார். ஒரு மனிதருக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, தந்தையே, சொத்தில் எனக்குரிய பங்கை கொடும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு சென்றார். அங்கே தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் அழித்தார். அனைத்தையும் அவர் செலவழித்த பின்பு அந்த நாடு முழுவதும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அவர் சென்று அந்நாட்டு குடிமகன் ஒருவரிடம் வேலைக்குச் சேர்ந்தார். அவர் அவரை தம் வயல்களுக்கு பன்றி மேய்க்க அனுப்பினார். பன்றிகள் தின்னும் தவிட்டாலாவது தம் வயிற்றை நிரப்ப அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவையான உணவு தாராளமாக கிடைக்கிறது, நானோ இங்கே பசியால் சாகிறேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவருடைய தந்தை அவரைக் கண்டு மனமுருகி ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகன் அவரிடம், தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். ஆனால் தந்தை தம் பணியாளர்களை நோக்கி, முதன்மையான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் கால்களுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் விருந்துண்டு மகிழ்வோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி.